இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன்ல உள்ள அப்போலோ அரங்குல நேற்று அதிகாலை தன்னுடைய சிம்பொனி இசையை அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. இளையராஜா கம்போஸ் செய்த சுமார் 45 நிமிட சிம்பொனி இசையை கேட்ட ரசிகர்கள் இசை வெள்ளத்துல மூழ்கிட்டாங்க. மொசார்ட், பித்தோவன் ஆகியோர் வரிசையில சிம்பொனி இசை அரங்கேற்றி உலகளவுல இந்தியாவிற்கு பெருமையுமே சேர்த்திருக்காரு. ஆசியாவிலேயே சிம்பொனி இசையை அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளருமே நம்ம இளையராஜா தான். சிம்பொனி இசையை அரங்கேற்றி முடித்த பின்னர் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்காரு இளையராஜா அவர்கள். அவருக்கு தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் தங்கம் தென்னரசு நேர்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதே போல இசையமைப்பாளர் தீனா, இயக்குனர் பேரரசு ஆகியோருமே இளையராஜாவை வரவேற்றாங்க. இதனடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இளையராஜா அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி பேசும்பொழுது தமிழக அரசு சார்பில் எனக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய சிம்பனி இசையை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கேட்கவே கூடாது. காரணம் இதை என்னுடைய மக்கள் நேரடியாகவே கேட்க வேண்டும். நேரடியாக கேட்டதா இதனை அனுபவிக்க முடியும். அப்போது 80 வாத்திய கருவிகளுடைய இசையும் உங்களுக்கு கேட்கும். மற்ற ஒளிப்பதிவு கருவிகள்ல அதனை உங்களால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இளையராஜாவிற்கு ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இசைஞானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தாரு. என்னதான் இசைஞானி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களின் இசைக்கு ஒரு சில வழக்குகள் போட்டாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விஷயத்தை எதையுமே மனசுல வைத்துக் கொள்ளாமல் இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது பலரையுமே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.